ஓகே, வெல்கம் டு ஆல். ஸோ விதை டிஎன்பிசி அகாடமியுடைய லிபர்ட்டி டெஸ்ட் பேட்ச்க்கான ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுடைய ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்கான சொல்யூஷன்ஸ் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 107. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த ஆல்டிடியூட் ஆஃப் அன் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் ஆஃப் சைட்ஸ் 3√3 சென்டிமீட்டர்ஸ். அதாவது 3√3 சென்டிமீட்டர் பக்கமுள்ள சமபக்க முக்கோணத்தின் குத்துயரம் என்ன அப்படின்னு நம்ம கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ அதுக்கான சொல்யூஷன் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சைட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது பக்கம். ஸோ பக்கத்தோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? நமக்கு 3√3 சென்டிமீட்டர் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்காங்க. ஓகேயா? ஸோ இதில் குத்துயரத்துக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு சமபக்க முக்கோணத்துக்கு √3/2 A அப்படிங்கிறது தான் நமக்கு ஃபார்முலா. ஸோ அப்படிங்கிறப்போ ஃபார்முலாவில் டைரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். √3/2 × 3√3 அப்படிங்கிறது. ஸோ நமக்கு √3 × √3 அப்படின்னா நமக்கு என்ன வரும்? 3 அப்படின்னு வரும். ஸோ நம்ம இதில் டைரெக்டாக அப்ளை பண்ணலாம். 3 தென் பேலன்ஸ் ஒரு 3 இருக்குது, டிவைட் பை 2, ஸோ 9/2. ஸோ உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 4.5 சென்டிமீட்டர் அப்படின்னு நமக்கு வரும். சரிங்களா? ஸோ 4.5 சென்டிமீட்டர். ஸோ இப்போ உங்களுக்கு ஆப்ஷன் டி 4.5 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 118. ஸோ கொஷின் நம்பர் 118. ஸோ கொஷின் என்ன? The side of a square is 10 centimeter. If its sides is tripled, then by how many times will its perimeters increase ன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு சதுரத்தின் பக்க அளவு 10 சென்டிமீட்டர், அதன் பக்க அளவு மும்மடங்காக இருந்தால் அதன் சுற்றளவு எத்தனை மடங்கு அதிகரிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கொயருடைய பெரிமீட்டருக்கான ஃபார்முலா என்ன? ஸோ பெரிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 4A அப்படின்னு வரும். ஸோ இப்போ ஆக்சுவல் பெரிமீட்டர் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? சைட்ஸு சைடு வந்து A அப்படிங்கிறது 10ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது ஆக்சுவல் ஸ்கொயருடைய பெரிமீட்டர் வேல்யூ என்ன? 40 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது. இப்போது நாம் நியூ பெரிமீட்டர் பார்க்க போகிறோம். ஸோ நியூ பெரிமீட்டர் பார்க்கணும் அப்படின்னா என்ன ஆகுது? நமக்கு பக்கத்துடைய அளவை 3 மடங்கு 3 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக A is equal to 10ன்னு நமக்கு தெரியும். அதை 3 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகுது? நமக்கு 30 அப்படின்னு கிடைக்குது. அப்போ என்ன பண்ணுவோம்? ஆக்சுவலாக P2 4Aங்கிற ஃபார்முலாவில் போடுவோம். நமக்கு 4 × 30 அப்படிங்கிறப்ப நமக்கு என்ன ஆகுது? P2 is equal to 120 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது கிடைக்குது. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் பெரிமீட்டருக்கும் செகண்ட் பெரிமீட்டருக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ், அதாவது ஹவு மெனி டைம்ஸ் இன்க்ரீஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது P1 கம்பேர் டு P2 அப்படிங்கிறப்போ இது 40 சென்டிமீட்டர், இது 120 சென்டிமீட்டர். ஸோ கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆக்சுவல் பெரிமீட்டரை விட 3 டைம்ஸ் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நியூ பெரிமீட்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, சுற்றளவு 3 மடங்கு அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா டி 3 மடங்கு 3 டைம்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 119. ஸோ கொஷின் என்ன? A square park has 40 meter as its perimeter. What is the length of its sides? Also find its area அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஒரு சதுர பூங்காவின் சுற்றளவு 40 மீட்டர், அதன் பக்கத்தின் நீளம் என்ன, அதன் பரப்பளவையும் காண்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேயா? ஃபஸ்ட்டு சுற்றளவு அப்படிங்கிறத அவன் கொடுத்துருக்கான். சரி, ஃபஸ்ட் நமக்கு சுற்றளவுக்கான ஃபார்முலா என்ன? பெரிமீட்டர் P is equal to 4A அப்படிங்கிறது. ஸோ Pயோட வேல்யூ நமக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்கான், நமக்கு 40 மீட்டர் அப்படின்னுட்டு. சரியா? அப்படிங்கிறப்போ நம்மளால் இந்த 40 மீட்டரை வச்சு A சைடு என்னங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அப்போது 40 is equal to 4A
அப்போ ஏவோட வேல்யூ என்ன 10 மீட்டர் அப்படிங்கிறத நம்மளால் ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ நமக்கு ஏ கிடச்சிருச்சு அப்படின்னா ஸ்கொயருடைய ஏரியா நம்மளால் ஈஸியாக ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ ஏரியாவுக்கான ஃபார்முலா என்ன, ஏ ஸ்கொயர் அப்படிங்கிறது. அப்போது 10 × 10 அப்படிங்கிறப்போ ஏரியாவோட வேல்யூ என்ன 100 மீட்டர் ஸ்கொயர். அப்போ நமக்கு கிவன் என்ன கேட்டிருக்கான், ஆக்சுவலி சொல்யூஷன் என்ன கேட்டிருக்கான், நமக்கு லென்த் என்ன அதோடைய ஏரியா என்னன்னு கேட்டிருக்கான். அப்போது லென்த் என்ன நமக்கு 10 மீட்டர். ஸோ ஏரியாங்கிறது 100 மீட்டர் ஸ்கொயர். ஸோ ஆப்ஷன் டி உங்களுக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா கொஷின் நம்பர் 133. கொஷின் நம்பர் 133. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, எ ஃபீல்ட் இஸ் இன் தி ஷேப் ஆஃப் ரைட் angle triangle whose base is 25 meter and height 20 meter. Find the cost of leaving the field at the rate of 45 rupees per square meter. அதாவது ஒரு நிலம் செங்கோண முக்கோண வடிவில் உள்ளது. அதன் அடிப்பகுதி 25 மீட்டர் மற்றும் உயரம் 20 மீட்டர். நிலத்தை சமன் செய்வதற்கான செலவை ஒரு சதுர மீட்டருக்கு 45 ரூபாய் என்ற விகிதத்தில் எவ்வளவு மொத்த செலவாகும் அப்படின்னு சொல்லி நமக்கு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் நமக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்கான ஏரியா என்னன்னு தெரியணும். ஏரியா ஃபார்முலா, செங்கோண முக்கோணத்திற்கான பரப்பளவுக்கான ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா ½ × BH அப்படிங்கிறது. ஸோ ½ × பியோட வேல்யூ என்ன நமக்கு 25 மீட்டர், ஹெச்சோட வேல்யூ 20 மீட்டர். அப்போ நமக்கு ஏரியாவோட வேல்யூ என்ன வரும், இதை ஷார்ட் பண்ணிங்கன்னா 10 250 மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது வரும். அப்போ மொத்த பரப்பளவு அப்படிங்கிறது 250 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்ட்டு. ஸோ இதில் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு நமக்கு 45 ரூபா ஆகுது அப்படின்னா டோட்டல் காஸ்ட் எவ்வளோ ஆகும், மொத்த செலவு அப்படிங்கிறது ஏரியா இன்ட்டு ரேட் அப்படின்னு போடுறப்போ நமக்கு 250 × 45. ஸோ ஆன்சர் இஸ் 11,250 rupees. ஸோ உங்களுக்கு ஆன்சர் ஏ. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 143. ஸோ கொஷின் என்ன, ஃபைண்ட் த சைட் ஆஃப் ஸ்கொயர் ஷேப்டு போஸ்டல் ஸ்டாம்ப் ஆஃப் பெரிமீட்டர் 8 சென்டிமீட்டர்னு கேட்டிருக்காங்க. 8 சென்டிமீட்டர் சுற்றளவு கொண்ட சதுர வடிவ அஞ்சல் முத்திரையின் பக்கத்தின் அளவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு பெரிமீட்டருக்கான ஃபார்முலா சதுரத்துக்கு தெரியும், என்னது 4a அப்படிங்கிறது. ஸோ நமக்கு பெரிமீட்டர் ஆல்ரெடி கொடுத்துட்டான், எவ்வளோ 8 சென்டிமீட்டர். அப்போது 4 × நமக்கு சைடு தான் கேட்குறான், நமக்கு சைடு தெரியாது. அப்போது சைடை வச்சுட்டு நம்ம 8 / 4 அப்படின்னா a = 2 சென்டிமீட்டர். ஸோ உங்களுக்கு ஆப்ஷன் பி, செகண்ட் ஆப்ஷன். So next question 144. Question number 144 என்ன கொடுத்துருக்காங்க, from one vertex of an equilateral triangle with sides 40 cm and equilateral triangle with 6 cm side is removed. What is the perimeter of the remaining portion? 40 சென்டிமீட்டர் பக்கத்தை கொண்ட ஒரு சமபக்க முக்கோணத்தின் ஒரு உச்சியிலிருந்து 6 சென்டிமீட்டர் பக்கத்தை கொண்ட ஒரு சமபக்க முக்கோணம் அகற்றப்படுகிறது.
மீதமுள்ள பகுதியின் சுற்றளவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான். நம்ம டைரெக்டாக டயக்ராம் வச்சு இதை போடலாம். ஓகே, ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, போத் சைட் 40 சென்டிமீட்டர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சமபக்க முக்கோணம், ஈக்குவேட்டட் ட்ரையாங்கிள். இந்த ஈக்குவேட்டட் ட்ரையாங்கிள்லேருந்து என்ன பண்ணுறாங்க, ஏதாவது ஒரு சைடில் 6 சென்டிமீட்டர்ஸ்க்கு ஒரு ட்ரையாங்கிள், ஈக்குவேட்டட் ட்ரையாங்கிளை கட் பண்ணுறாங்க. சரியா? நம்ம இங்கேருந்து எடுத்துப்போம். இந்தாண்ட 6, இந்தாண்ட 6, இந்தாண்ட 6. அப்போது இருக்கக்கூடிய ஒரு ட்ரையாங்கிளை கட் பண்ணி எடுத்துட்டோம், அந்த போர்ஷனை கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் இருக்கக்கூடியதுடைய பெரிமீட்டர் சுற்றளவு என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? அப்போ பேலன்ஸ் போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதை மட்டும் சொல்லலாமா? ஸோ இந்த ஏரியா மட்டும்தான் உங்களுக்கு பேலன்ஸ் போர்ஷனாக இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி 40 சென்டிமீட்டரில் இருந்ததில் 6 சென்டிமீட்டர் போச்சுன்னா இந்த போர்ஷனோட வேல்யூ என்ன, 36. ஸோ இதே மாதிரி இந்த சைடும் பார்த்திங்கன்னா 40ல் உங்களுக்கு 60 போச்சு, 34. ஸோ உங்களுக்கு இந்த சைடும் 34 இருக்கும். சரிங்களா? அப்போது மேலே இருக்கக்கூடிய பார்ட் 6, கீழே இருக்கக்கூடிய பார்ட் 40. அப்போது சுற்றளவுனா என்ன, சுற்றியும் இருக்கக்கூடிய பகுதிகளுடைய மொத்த அளவு எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 34 + 34 + 6 + 40. ஸோ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிரும், அந்த முக்கோணத்துடைய சுற்றளவு அப்படிங்கிறது கிடச்சிரும். ஸோ ஆட் பண்ணினா உங்களுக்கு வேல்யூ என்ன, 114 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது. சரியா? ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் உங்களுக்கு கொஷின் நம்பர் 153. ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்க உங்களுக்கு, the length and breadth of the rectangular sheet of the paper are 50 centimeter and 12 centimeter respectively. A rectangular piece is cut from one of its corners. Which of following statement is correct for the remaining sheet? அதாவது ஒரு செவ்வக வடிவ காகிதத்தின் நீளம் மற்றும் அகலம் முறையே 15 சென்டிமீட்டர் மற்றும் 12 சென்டிமீட்டர் ஆகும். ஒரு செவ்வக வடிவ துண்டு அதன் மூலையிலிருந்து வெட்டப்படுகிறது. மீதமுள்ள தாளுக்கு கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ இதுவுமே நம்மளால் டயக்ராம் மூலமாகவே ப்ரூஃப் பண்ண முடியும். இப்போ என்ன பண்ணுறேங்க, நீங்கள் அந்த லென்த்து பிரெத்து எதை பற்றியுமே ஞாபகம் வச்சுக்க வேணாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, ஒரு ட்ரையாங்கிள், அந்த ட்ரையாங்கிளோடைய ஏதாவது ஒரு கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுது, சேம் ட்ரையாங்கிள் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு பார்ட் வந்து வெட்டி எடுக்கிறாங்க. வெட்டி எடுத்துட்டா அந்த ஆக்சுவல் ட்ரையாங்கிளுக்கும் ஆஃப்டர் கட் பண்ண நியூ ட்ரையாங்கிளுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும், சுற்றளவு பெரிமீட்டர் அப்படிங்கிறது ஆக்சுவலாக அப்படியே இருக்கும், எந்த சேஞ்சஸும் ஆகாமல். ஆனால் ஏரியா அப்படிங்கிறது டிஃபர் ஆகும் கண்டிப்பாக. சரியா? ஸோ இப்போ நல்லா பாருங்கள், இப்போது ஏரியா அப்படிங்கிறது இந்த டோட்டல் பார்ட். சரிங்களா? இப்போ இந்த டோட்டல் பார்ட்டில் நமக்கு இந்த பகுதி ஃபுல்லாக காணாமல் போச்சு அப்படின்னா நமக்கு எப்படி கிடைக்கும், ஆல்மோஸ்ட் இப்படி தான் நமக்கு கிடைக்கும். அப்போ என்ன ஆகுது, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பரப்பளவு நமக்கு குறைக்கப்படுது. அப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பரப்பளவு அப்படிங்கிறது குறையும். ஆனால் இதே சுற்றளவு அப்படிங்கிறது பாருங்கள், நமக்கு குறையுமா, வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நமக்கு எக்ஸாம்பிளுக்கு இங்கே 15 சென்டிமீட்டர்னு வச்சுக்கோங்களேன். இந்த 15 சென்டிமீட்டர் இப்படி சுற்றி வரும் பொழுதும் நமக்கு இதுவரையும் 15 சென்டிமீட்டராக தான் இருக்கும். சரிங்களா? அப்போது நீங்கள் டயக்ராம் வச்சு பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த கொஷினுக்கான ஆன்சர் தெரிஞ்சிடும். ஸோ ஒரு ரெக்டாங்கிளில் ஏதாவது ஒரு கார்னரில் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பையும் நம்ம கட் பண்ணி எடுக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பெரிமீட்டரில் மட்டும்தான் சேஞ்சஸ் நடக்குமே தவிர, பெரிமீட்டரில் மட்டும்தான் சேஞ்சஸ் ஆகாதே தவிர உங்களுக்கு ஏரியா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சேஞ்சஸ் ஆகும். சரிங்களா? அப்போ உங்களுக்கு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஏ, பெரிமீட்டர் ரிமைன்ஸ் அ சேம் பட் த ஏரியா சேஞ்சஸ், சுற்றளவு அப்படியே இருக்கும் ஆனால் பரப்பளவானது மாறுபடும் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 154. ஸோ என்ன சொல்கிறாங்க, த லென்த் ஆஃப் ரெக்டாங்கிள் இஸ் 3 times its breadth.
If its perimeter is 64, find the sides of the rectangle. ஒரு செவ்வகத்தின் நீளம் அதன் அகலத்தை போல 3 மடங்கு, அதன் சுற்றளவு 64 சென்டிமீட்டர் எனில் செவ்வகத்தின் பக்கங்களை கண்டறியவும் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க, செவ்வகத்தோட நீளம் அப்படிங்கிறது அதன் அகலத்தை மாதிரி 3 மடங்கு அப்படிங்கிறாங்க. பெரிமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 64 சென்டிமீட்டர். ஸோ இப்போ உங்களுக்கு என்ன கேட்குறாங்க, அதோடைய பக்கங்களை கேட்குறாங்க. ஸோ இப்போ நமக்கு பெரிமீட்டர் கொடுத்துருக்கிறதுனால நம்ம பெரிமீட்டர் ஆஃப் த ரெக்டாங்கிள்லேருந்தே நம்ம போவோம். செவ்வகத்துடைய சுற்றளவுக்கான ஃபார்முலா என்ன, P is equal to 2 into L plus B அப்படிங்கிறது. ஸோ அப்படிங்கிறப்போ நமக்கு 64 is equal to 2 into Lோட வேல்யூ என்ன 3B, ஓகேவா, ப்ளஸ் breadth B. அப்போ 64 is equal to 2 into 4B, 64 is equal to 8Bன்னு சொல்லலாமா. அப்போது B is equal to 64 divided by 8 is equal to 8ன்னு வரும். ஓகேங்களா, இது நமக்கு breadth. இப்போ நமக்கு லென்த்து தெரியணும். ஸோ லென்த் இஸ் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கோம், 3Bன்னு சொல்லியிருக்கோம். அப்போது இதோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாமா. சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா L is equal to என்ன வரும், 24 சென்டிமீட்டர்னு வரும். சரியா? அப்போது breadth is equal to 8 சென்டிமீட்டர், length is equal to 24 சென்டிமீட்டர். ஆப்ஷன் D உங்களுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 160. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, SD SCD TEF UGH dash WKL. சரியா? ஆக்சுவலாக இது ஒரு ரீசனிங் சம், கோடிங் டீகோடிங்கில் நமக்கு வரக்கூடியது. ஸோ அப்படின்னு பார்க்குறப்போ இங்கே என்ன கேட்குறாங்க, அந்த டேஷில் என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இதுக்கான லாஜிக் பாருங்கள், STU அப்போ ஆப்வியஸ்லி என்ன வரும், V அப்படிங்கிறது வரும். ஓகேயா? ஸோ நீங்கள் ஆப்ஷனை வச்சு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு V அப்படின்னு ஸ்டார்ட் ஆகிற ஆப்ஷனே டேரெக்டாக C அப்படிங்கிறது இருக்குது. சரியா? ஸோ நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணலாம், C அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். இருந்தாலும் ஃபர்தராக நெக்ஸ்ட்டோட லாஜிக் பார்த்துக்கலாம். Cக்கு அப்புறம் என்ன வரும், D, அடுத்து E, நெக்ஸ்ட் Eக்கு அப்புறம் F, அடுத்து G. அப்போது 1 விட்டு ஒரு லெட்டர் அப்படி வருது. அப்போது G, H விட்டு இங்கே என்ன வரும், I வரும். அப்போது I. அதுக்கடுத்து Dக்கு அடுத்து பாருங்கள், E விட்டுட்டு F வரும். Fக்கு அப்புறம் Gக்கு அடுத்து H வரும். அதுக்கடுத்து Hக்கு அப்புறம் I விட்டுட்டு இங்கே J வரணும். சரியா? ஸோ அப்போது VIJ. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கனாலும் ஃபர்தராக அதே கான்செப்டில் நமக்கு வரும். சரிங்களா? அப்போது VIJ அப்படிங்கிறது தான் நமக்கு இதுக்கான லாஜிக்கு. ஸோ ஆன்சர் இஸ் C. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 161. என்ன கேட்டிருக்கான், ஃபைண்ட் த பெரிமீட்டர் அண்ட் த ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் ஹூ லென்த் இஸ் 6 மீட்டர் அண்ட் பிரெத் இஸ் 4 மீட்டர். என்ன கேட்டிருக்காங்க, நீளம் 6 மீட்டர் மற்றும் அகலம் 4 மீட்டர் கொண்ட செவ்வகத்தின் சுற்றளவு மற்றும் பரப்பளவு கேட்குறான். ஓகேங்களா? ஸோ ரொம்ப சிம்பிள் தான், கிவன் டேட்டா அவனே கொடுத்துட்டான். லென்த்து 6 மீட்டர்ஸு, பிரெத்து 4 மீட்டர்ஸு. ஸோ நமக்கு என்ன கேட்குறாங்க, பெரிமீட்டர். ஸோ பெரிமீட்டர்னு கேட்குறப்போ P is equal to 2 into L plus B. அப்போது Pயோட வேல்யூ என்ன, 2 into 6 plus 4 நமக்கு 2 into 10. அப்போது பெரிமீட்டர் is equal to 20 மீட்டர். ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஏரியா L into B. அப்போ நமக்கு 6 into 4 ஏரியா is equal to 24 மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது முக்கியம். சரிங்களா? ஸோ அப்போ உங்களுக்கு ஆப்ஷன் என்ன வரும், ஆப்ஷன் ஏ 20 மீட்டர். ஏன்னா கிவன் டேட்டாவை அதாவது என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறான்னு பாருங்கள், சுற்றளவு மற்றும் பரப்பளவுன்னு கேட்குறான். அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும், 20 மீட்டர் ஃபஸ்ட்டு சுற்றளவு, அதுக்கடுத்து 24 மீட்டர் ஸ்கொயர் பரப்பளவு அப்படிங்கிறது. ஏன்னா சம்டைம்ஸ் ஆப்ஷனில் என்ன பண்ணுவான்னா 24 மீட்டர் ஸ்கொயர் 20 மீட்டர்னு கூட கொடுத்துருவான். சரிங்களா? அவனுக்கு என்ன ஃபார்மேட்டில் நம்மக்கிட்ட கிவன் டேட்டா கேட்குறானோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்துட்டு ஆன்சரை வந்து சூஸ் பண்ணணும். சரிங்களா? ஓகே, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் நம்பர்
162. ஸோ என்ன சொல்லியிருக்கான், இது ஒரு ரீசனிங் கொஷின். எர்த் அப்படிங்கிறத நமக்கு FCUXM அப்படின்னு எழுதுகிறோம். அப்போது மூன் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி எழுதுவீங்க அப்படின்னு கேட்குறான். சரிங்களா? ஸோ லாஜிக் பாருங்கள். ஈக்கு அடுத்து என்ன வரும், எஃப் வரும். அப்போது எம்முக்கு அடுத்து என்ன வரணும், என் வரணும். ஓகேங்களா? ஸோ அப்படிங்கிறப்போ நீங்கள் டைரெக்டாக ஆப்ஷன் ஏவையும் டியும் நீங்கள் ஒமிட் பண்ணிக்கலாம். இப்போ பிலேயோ சிலேயோ நமக்கு ஏதோ ஒன்று தான் வரப்போகுது. அதுக்கு அடுத்த செகண்ட் லெட்டர்ஸ் பாருங்கள். ஏ பி விட்டுட்டு சி வருதா, அப்போது ஓனா ஓ, நெக்ஸ்ட் என்ன வரும், பி கியூ. சரிங்களா? அப்போது கியூ அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்கான், ஆருக்கு அடுத்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ் டீயை விட்டுட்டு யூ கொடுத்துருக்கான். அப்போது ஓக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், பி கியூவை விட்டுட்டு ஆரை சூஸ் பண்ணணும். சரியா? ஸோ இப்படி பாருங்கள், அப்படியே 1 by 1 ஃபஸ்ட் லெட்டர்னா அடுத்த செகண்ட் லெட்டர் அப்படியே வந்திருக்கு. சரியா? செகண்டுனா ஒரு லெட்டர் விட்டுட்டு, தேர்ட்னா 2 லெட்டர் விட்டுட்டு, ஃபோர்த்துனா 3 லெட்டர் விட்டுட்டு. ஸோ அந்த மாதிரி இப்போ ஃபைனலாக என் அப்படிங்கிறப்போ நீங்கள் அதில் எத்தனை லெட்டர் விடுவீங்க, 3 லெட்டர் விடுவீங்க. 3 லெட்டர் விட்டுட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துலையும் 6 தான் வரும். ஸோ உங்களுக்கு ஆப்ஷன் டைரெக்டாக சி அப்படிங்கிறது. ஓகேயா? நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 171. ஸோ இதில் பாருங்கள், இன் a certain code BOMB is written as 5745 and BAY is written as 529. How is BOMBAY written in that code அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது பாம் அப்படிங்கிறத 5745 எழுதுகிறாங்க, பாய் அப்படிங்கிறத 529 எழுதுகிறாங்க. அப்போது பாம்பே அப்படிங்கிறத எப்படி எழுதுவாங்கன்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ நாம் ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்துருக்க கிவன் எழுதிப்போம். பாம் 5745, நெக்ஸ்ட் பாய் 529. இப்போ என்ன வேணும், பாம்பே அப்படிங்கிறத எப்படி எழுதுவீங்கன்னு கேட்குறாங்க. ஸோ லாஜிக் ஒன்றும் பெருசாக இல்லை. எந்தெந்த நம்பருக்கு நேராக என்னென்ன நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன், எந்தெந்த லெட்டருக்கு நேராக என்னென்ன நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. பிக்கு நேராக 5 கொடுத்துருக்கான், இங்கேயும் பாருங்கள் பிக்கு நேராக 5 கொடுத்துருக்கான். நெக்ஸ்ட் செகண்ட் லெட்டர்லேயும் பிக்கு நேராக 5 கொடுத்துருக்கான். அப்போ பி எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம 5 ஃபில் பண்ணணும். அதுக்கடுத்து ஓக்கு பதில் என்ன கொடுத்துருக்கான், 7 கொடுத்துருக்கான். எம் பதிலாக 4 கொடுத்துருக்கான். சரிங்களா? ஏக்கு பதிலாக 2, ஒய்க்கு பதிலாக ஏ. அப்போ இது எல்லாத்தையுமே அப்ளை பண்ணுங்கள் அப்படியே. இப்போ பாம்பே அப்படின்னு வரப்போ பிக்கு 5, ஓக்கு 7, எம்முக்கு 4, பிக்கு அகைன் 5, ஏக்கு 2, ஒய்க்கு 9. ஸோ உங்களோட ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது, ஆப்ஷன் ஏ தான் உங்களுக்கான ஆன்சர். 574529. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 172. இங்கே என்ன சொல்லியிருக்கான், ஹரியானா. ஸோ ஹரியானா அப்படிங்கிறது எப்படி எழுத போகிறீங்க, 819751 அப்படிங்கிறத ஹரியானான்னு எழுத போகிறீங்க. அப்போது டெல்லி அப்படிங்கிறது எப்படி எழுதுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? ஃபர்ஸ்ட் ஹரியானாவோட லாஜிக் பார்ப்போம். நீங்கள் ஏலேருந்து இசட் வர, ஆக்சுவலாக கோடிங் டீகோடிங் அப்படின்னாலே நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஏலேருந்து இசட் வர என்ன பண்ணுங்கள், ஃபுல்லாக எழுதிடுங்க. கம்ப்ளீட்டாக எழுதி ஒவ்வொரு லெட்டர்ஸ்க்குமே நம்பர் கொடுத்துருங்க. 1லேருந்து, இப்போ ஏன்னா 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நமக்கு Z26 வரை நம்பர்ஸ் கொடுத்துருங்க. சரிங்களா? நம்பர்ஸ் கொடுத்துட்டு இப்போ இதுக்கெல்லாம் லாஜிக் பாருங்கள். ஹெச் அப்படிங்கிறது எத்தனாவது நம்பராக இருக்கும்னா 8th நம்பராக நமக்கு இருக்கும். ஏ அப்படிங்கிறது நமக்கு ஆப்வியஸ்லி தெரியும், ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் வந்து ஆர் அப்படிங்கிறது உங்களுக்கு நம்பர் 18 இருக்கும். ஸோ அப்போது 1 + 8 அந்த இடத்துல 9ன்னு கொடுத்துருக்கான். சரியா? அதுக்கடுத்து ஒய் அப்படிங்கிறது 25th லெட்டராக இருக்கும். அப்போது 2 + 5 அந்த இடத்துல 7ன்னு கொடுத்துருக்கான். நெக்ஸ்ட் ஏ ஆப்வியஸ்லி நமக்கு 1. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்னுங்கிறது 14th நம்பராக இருக்கும். அப்போது 1 + 4 5ன்னு கொடுத்துருக்கான். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஏ = 1. அப்போ என்ன பண்ணணும், இதே லாஜிக்கில் டெல்லி அப்படிங்கிறது நம்ம எழுத போகிறோம். சரிங்களா? அப்போது டெல்லிக்கு டிக்கு என்ன வரும், நமக்கு 4, ஈக்கு 5,
எல்லுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12ன்னு வரும். அப்போ நம்ம 1 + 2 அதை 3ன்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் ஹெச்க்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக இப்போ தான் பார்த்தோம் 8. நெக்ஸ்ட் ஐக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 9. அப்போது டெல்லி அப்படிங்கிறத நீங்கள் எப்படி எழுதுவீங்க? 4 5 3 8 9 அப்படிங்கிறத எழுதுவீங்க. ஸோ அப்போ உங்களுக்கு ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 173. ஸோ இது ஒரு ரீசனிங் சம் தான். ZA5, Y4B, XC6, நெக்ஸ்ட் W3D, ஃபைனலாக என்ன வரும்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ கான்செப்ட் பாருங்கள். ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸை ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணுங்கள். Z, Y, X, W. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ரிவர்ஸில் போகுது. அப்போ ரிவர்ஸில் போகிறப்போ டபிள்யூக்கு அடுத்து என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா V அப்படிங்கிறது நமக்கு வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் சீரியஸில் பாருங்கள். ஒரு ஆல்ஃபபெட்ஸ் ஒரு நம்பர், ஒரு ஆல்ஃபபெட்ஸ் ஒரு நம்பர், ஒரு ஆல்ஃபபெட்ஸ் ஒரு நம்பர் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு ஆல்ஃபபெட்ஸை கன்சிடர் பண்ணுங்கள். ஏ, பி விட்டுட்டு சி, அதுக்கு அடுத்துட்டு சினா டி விட்டுட்டு என்ன வரும்? இ வரணும். சரிங்களா? அப்போது இ. நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் நம்பர்ஸும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. 4க்கு அடுத்து என்ன வருது? 3 வருது. அப்போது அந்த இடத்துல அடுத்த சீரீஸில் 2 அப்படிங்கிறது நமக்கு வரணும். சரிங்களா? ஓகே. இப்போது தேர்ட் லெட்டர் பாருங்கள். ஒரு நம்பர், ஒரு ஆல்ஃபபெட்ஸ், ஒரு நம்பர், ஒரு ஆல்ஃபபெட்ஸ், அப்போ இன்னொரு நம்பர் வரணும். அப்போது 5, நெக்ஸ்ட் 6, அதுக்கடுத்து நம்பரை கன்சிடர் பண்ணும்போது 7 அப்படிங்கிறது வரணும். சரிங்களா? ஸோ அப்போ உங்களுக்கு ஆப்ஷன் டி அப்படிங்கிறது ஆன்சராக வரும். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 179 அப்படிங்கிறது. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? வாட் வில் பி த ஏரியா ஆஃப் நியூ ஸ்கொயர் ஃபார்ம்டு இஃப் த சைட் ஆஃப் த ஸ்கொயர் இஸ் மேட் 1/4. அதாவது ஒரு சதுரத்தின் பக்கத்தை 4 ஒரு பங்காக மாற்றினால் புதிய சதுரத்தின் பரப்பளவு என்னவாக இருக்கும்னு கேட்குறாங்க. சரியா? இப்போது ஆக்சுவலாக நார்மலாக இருக்கக்கூடிய சதுரத்துடைய பக்க அளவு என்ன? ஏ அப்படிங்கிறது. அப்போது ஒரு நார்மல் சதுரத்துடைய பரப்பளவு என்னவாக இருக்கும்? ஏரியா அப்படிங்கிறது A² அப்படின்னு இருக்கும். இப்போது என்ன கேட்குறாங்க? நியூ சைடு, அதாவது ஏவாக இருக்கக்கூடிய அந்த பகுதியுடைய அளவை 1/4 ஆஃப் ஏன்னு மாற்றுறாங்க. சரியா? 4 ஒரு பங்காக மாற்றுறாங்கன்னு அர்த்தம். அப்போ என்ன அர்த்தம்? இப்போ நம்ம A/4ன்னு போட்டுக்கலாம். சரியா? இப்போது ஆக்சுவல் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா A² அப்படிங்கிறப்போ நியூ ஸ்கொயருக்கு இதுதான் வந்து நமக்கு சைடாக இருக்கும். அப்போது நியூ ஏரியா என்னவாக இருக்கும்? A/4 ஹோல் ஸ்கொயர்னு இருக்குமா? அப்போது A² / 16ன்னு போட்டுக்கலாமா? சரியா? ஸோ இதுதான் புது ஸ்கொயருக்கும் பழைய ஸ்கொயருக்கும் இருக்கக்கூடிய பரப்பளவு. இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க? பரப்பளவில் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பரப்பளவில் இருக்கக்கூடிய வித்தியாசம் அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம என்ன பண்ணலாம்? A2 = A² / 16ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம்? 1/16 A² எழுதலாம். சரிங்களா? இப்போது A² அப்படிங்கிறது என்ன? A1 அப்படின்னு அர்த்தம். அப்போது A2 = 1/16 A1 எழுதலாமா? அப்போ என்ன அர்த்தம்? புதிய பரப்பளவானது பழைய பரப்பளவுக்கு 1/4 டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸிங்காக இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ உங்களுக்கு ஆப்ஷன் ஏ, புதிய சதுரத்தின் பரப்பளவு அசல் பரப்பளவை போல் 1/16 மடங்கு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 180. என்ன சொல்கிறாங்க? ரஹீமும் பீட்டரும் காலையில் நடைப்பயிற்சிக்கு செல்கிறார்கள். ரஹீம் 50 மீட்டர் பக்கவாட்டு சதுர பாதையில் நடக்கிறார். பீட்டர் 40 மீட்டர் நீளமும் 30 மீட்டர் அகலமும் கொண்ட ஒரு செவ்வக பாதையில் நடக்கிறார். இருவரும் தலா 2 சுற்றுகள் நடந்தால் யார் அதிக தூரம் கடக்கிறார்கள், எவ்வளவு தூரம் கடக்கிறார்கள்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஒருத்தர் ஸ்கொயர் ஷேப்பில் வாக்கிங் போகிறாரு, ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ரெக்டாங்குலர் ஷேப் பாத்தில் வாக்கிங் போகிறாரு. இப்போ இவங்க 2 பேரும் 2 சர்க்கிள்ஸ் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா யார் ரொம்ப அதிக தூரம் நடக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும்? இந்த இடத்துல பெரிமீட்டர் தான் பார்க்கணும். சரிங்களா? இப்போது ஃபஸ்ட்டு ரஹீம்க்கு பார்ப்போம். ஸோ ரஹீம் என்ன ஷேப்பில் போகிறாரு?
நமக்கு ஸ்கொயர் ஷேப்பில் போகிறாரு. அப்போ ஸ்கொயருடைய பெரிமீட்டர் என்ன நமக்கு 4a. அப்போது p is equal to 4 இன்ட்டு அவர் ஏனா 50 மீட்டர் அப்படிங்கிறப்போ ரஹீம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்டுக்கு 200 மீட்டர் அப்படின்னு போடுறாரு. சரியா? அப்போ ரஹீம் ஒரு ரவுண்டுக்கு 200 மீட்டர் போகிறாருன்னா 2 ரவுண்டுக்கு எத்தனை மீட்டர் போவார்? 400 மீட்டர் போவார் அவர். சரியா? ஓகே ஃபைன். இப்போ அதுக்கடுத்து பீட்டர். ஸோ பீட்டருடைய பெரிமீட்டர்னு பார்த்தோம்னா இவர் ரெக்டாங்குலருக்கு போகிறாரு. ஸோ அப்போ ரெக்டாங்குலர் ஷேப்பில் பெரிமீட்டர்னு பார்க்குறப்ப நமக்கு p is equal to 2 இன்ட்டு l + b அப்படின்னா 2 இன்ட்டு 40 + 30 லென்த் அண்ட் பிரெத்து. ஸோ ஃபைனலாக 2 இன்ட்டு 17 வரும். நமக்கு பீட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்டுக்கு 140 மீட்டர் போகிறாரு. அப்போது 2 ரவுண்டுக்கு எவ்வளோ போவார்? 280 மீட்டர் போவார். அப்போ கம்பேர் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஸோ 2 பேரோட பெரிமீட்டரில் பார்க்குறப்போ இவர் 400 தூரம் போகிறாரு, இவர் 280 மீட்டர் தான் போகிறாரு. அப்போது எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது? 120 மீட்டர் டிஃப்ரென்ஸ் வருது. யார்? ரஹீம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பீட்டரை விட 120 மீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக போகிறாரு. அப்போ உங்களுக்கு ஆப்ஷன் என்ன வரும்? ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது வரும். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 188 என்ன கொடுத்துருக்கான்? The base of a triangle is 4 times its heights and its area is 50 meter square. The length of the base is ஒரு முக்கோணத்தின் அடிப்பக்கம் உயரம் 4 மடங்குக்கு சமம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா அதோட பேஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உயரம் மாதிரி 4 மடங்காம். சரிங்களா? மற்றும் அதன் பரப்பளவு 50 மீட்டர். ஏரியா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 50 மீட்டர் ஸ்கொயர் எனில் அதன் அடிப்பக்கத்துடைய வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஓகே. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஏரியா வச்சு ஃபைன் பண்ணுவோம். ஸோ ஏரியாவுக்கான ஃபார்முலா என்ன? ½ இன்ட்டு BH. ஸோ அப்படிங்கிறப்போ ½ இன்ட்டு Bனா என்ன? 4H. ஆல்ரெடி ஒரு H இருக்குது. அப்போது 1/2 இன்ட்டு 4H ஸ்கொயர்னு போடலாமா? இப்போ நமக்கு ஏரியாவோட வேல்யூ தெரியும். ஸோ இதையும் கேன்சல் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்போ 2H ஸ்கொயர் இஸ் equal to 50 மீட்டர் நமக்கு. அப்போ H ஸ்கொயர் இஸ் equal to 50/2 நமக்கு H ஸ்கொயர் இஸ் equal to 25 வந்துடும். அப்போ ஹெச்சோட வேல்யூ என்ன? ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 5 மீட்டர் அப்படிங்கிறது நமக்கு ஹெச்சோட ஹைட்டு. பட் நமக்கு கேட்குறது என்ன? பிரெத்து கேட்குறாங்க. அப்போ பிரெத்தோட வேல்யூ என்ன? 4H அப்படின்னா 4 × 5. பியோட வேல்யூ நமக்கு வந்துட்டு 20 மீட்டர் அப்படிங்கிறது. சரியா? ஸோ உங்களுக்கு ஆப்ஷன் சி 20 மீட்டர். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா கொஷின் நம்பர் 189 என்ன சொல்லியிருக்காங்க? எ ரூம் 5 மீட்டர் 40 சென்டிமீட்டர் லாங் அண்ட் 4 மீட்டர் 50 சென்டிமீட்டர் ப்ராட். இட்ஸ் ஏரியா இஸ் ஒரு அறையானது 5 மீட்டர் 40 சென்டிமீட்டர் நீளமும் மற்றும் 4 மீட்டர் 50 சென்டிமீட்டர் அகலமும் கொண்டுள்ளவை எனில் அதன் பரப்பளவு என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த ரூம் எப்படி இருக்குது? ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி இருக்குது. சரியா? பட் நமக்கு இந்த யூனிட் கன்வர்ஷன் தெளிவாக பார்க்கணும். சரிங்களா? 5 மீட்டர் 40 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்கான். சரிங்களா? இதை மொத்தமாக நீங்கள் சென்டிமீட்டருக்கு மாற்றும் போது உங்களுக்கு என்ன வேல்யூ வரும்? 5.4 மீட்டர் அப்படின்னு வரும். சரி, மீட்டருக்கு மாற்றிக்கங்க. 5.4 மீட்டர் அப்படின்னு வரும். சரியா? அடுத்து பிரெத்துன்னு பார்க்குறப்போ 4 மீட்டர் 50 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்கான். இதை நீங்கள் மீட்டர் கன்வெர்ட் பண்ணும்போது 4.5 மீட்டர் அப்படின்னு சொல்லி நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேயா? ஸோ இப்போது ரெக்டாங்கிளோட ஏரியாவுக்கான ஃபார்முலா என்ன? ஏரியா இஸ் equal to L இன்ட்டு B அப்படிங்கிறது. அப்போது 5.4 மீட்டர் இன்ட்டு 4.5 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 24.3 மீட்டர் ஸ்கொயர் ஏரியா அப்படிங்கிறது. சரியா? ஸோ உங்களுக்கு ஆப்ஷன் பி இதுக்கானது. நெக்ஸ்ட் பாருங்கள் கொஷின் நம்பர் 192. ஸோ இந்த கொஷின் நம்பர் 192 அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம பார்த்த மாடல் தான். A square of a side 3 centimeter is cut from the corner of the rectangle. ஓகேவா? இப்போ ஒரு செவ்வகம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவ்வகம் இருக்குது. அந்த செவ்வகத்தோடைய மூலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சதுர வடிவத்தில் வந்து பார்த்து கட் பண்ணி எடுக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ அதோட ஏரியாவில் என்ன சேஞ்சஸ் நடக்கும்னு கேட்குறாங்க. சரிங்களா? அது செவ்வக வடிவமாக இருந்தாலும் சரி, சதுர வடிவமாக இருந்தாலும் சரி, நமக்கு ஒரு பார்ட்டை கட் பண்ணி எடுக்கிறப்போ எப்போவுமே
பரப்பளவு தான் குறையுமே தவிர நமக்கு சுற்றளவில் எந்த மாற்றமும் ஏற்படாது. சரிங்களா? ஸோ உங்களுக்கு இதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சி அப்படிங்கிறது. அதாவது பெரிமீட்டர் இஸ் நாட் சேஞ்ச்டு பட் த ஏரியா இஸ் ரெடியூஸ்டு அப்படிங்கிறது. சரியா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 193. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் அ right angled triangle whose base is 18 cm and height is 12 cm. 18 சென்டிமீட்டர் அடிப்பகுதியும் 12 சென்டிமீட்டர் உயரமும் கொண்ட செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. ஏரியா இஸ் ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு எல் இன்ட்டு பி அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ அப்போ ஆஃப் இன்ட்டு எல்லோட வேல்யூ என்ன? 18, பிரெத்து 12 அப்படிங்கிறது. அப்போது ஏரியா இஸ் ஈக்குவல் டு 108 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சரியா? இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 195. இங்கே என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் த ஃபென்சிங் எ ஸ்கொயர் ஃப்ளாட் ஆஃப் சைட் 12 மீட்டர்ஸ் அண்ட் த ரேட் ஆஃப் 15 மீட்டர்ஸ். அதாவது 12 மீட்டர் பக்கவாட்டு சதுர நிலத்திற்கு ஒரு மீட்டருக்கு 15 ரூபாய் என்ற விகிதத்தில் வேலி அமைக்க ஆகும் செலவு என்னன்னு கேட்குறாங்க. இப்போ வேலி அமைக்கிறதுனா வந்து பார்த்திங்கன்னா ஆப்வியஸ்லி நம்ம என்ன பண்ணுவோம்? பெரிமீட்டர் சுற்றளவு தான் நம்ம வந்துட்டு கன்சிடர் பண்ணுவோம். அப்படிங்கிறப்போ நமக்கு சதுர வடிவ நிலம்ங்கிறாங்க. அப்போது சதுர வடிவ நிலமுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏரியா என்ன? பெரிமீட்டர் என்ன? பெரிமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 4A அப்படிங்கிறப்போ 4 இன்ட்டு சைடு வந்து 12ன்னு சொல்லிட்டாங்க. அப்போது 48 பெரிமீட்டர் அப்படிங்கிறது 48 மீட்டர் அப்படிங்கிறது. ஓகேயா? அப்போ இந்த 48 மீட்டர் காஸ்ட் என்ன? பெர் மீட்டருக்கு வந்து 15 ரூபா அப்படிங்கிறான். அப்போது 48 இன்ட்டு 15 அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 7 to 20 ருப்பீஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆன்சராக வரும். சரியா? ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் வந்து கொஷின் நம்பர் 197. என்ன சொல்லியிருக்கான்? ஃபைண்ட் த சைட் ஆஃப் த ஈக்குவேட்ரல் ட்ரையாங்கிள் ஆஃப் த பெரிமீட்டர் 129 சென்டிமீட்டர். அதாவது 129 சென்டிமீட்டர் சுற்றளவு கொண்ட ஒரு சமபக்க முக்கோணத்தோட பக்கம் என்ன அப்படின்னு கேட்குறான். அப்போ ஈக்குவேட்டர் ட்ரையாங்கிளுடைய பெரிமீட்டருக்கான ஃபார்முலா என்ன? P is equal to 3A அப்படிங்கிறது. அப்போ நமக்கு 139 is equal to 3A அப்படின்னு அப்ளை பண்ணலாம். அப்போ A is equal to 139 divided by 3 அப்படின்னு 129. ஸோ அப்போ 129 divided by 3 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஏவோட வேல்யூ உங்களுக்கு என்னென்னு கிடைக்கும்? 43 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். சரியா? அப்போ உங்களுக்கு ஆன்சர் சி 43 சென்டிமீட்டர் அப்படி. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 198. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க? ஃபைண்ட் த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் த ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் இஃப் இட்ஸ் ஈச் சைடு இஸ் டபுள்டு. அதாவது ஒரு முக்கோணத்தின் ஒவ்வொரு பக்கமும் 2 மடங்காக அதிகரிக்கப்பட்டால் அந்த முக்கோணத்தின் பரப்பளவு எத்தனை சதவீதம் அதிகரித்திருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஓகே. ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 3 சைட்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிளுடைய ஏரியா என்னன்னு கேட்கணும், தெரியும் நமக்கு. ஓகேவா? அதாவது அசம பக்க முக்கோணம்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ இதோடைய சைட்ஸ்க்கான ஏரியா நமக்கு தெரியணும். ஸோ ஏரியாவுக்கான ஃபார்முலா என்ன? S is equal to S minus A into S minus B into S minus C. ஸோ இதுதான் ஃபார்முலா. ஓகேயா? ஸோ இதில் நமக்கு S அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா? S அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? A ப்ளஸ் B ப்ளஸ் C டிவைடட் பை 2ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த 2வை நம்ம இந்த பக்கம் கொண்டு வரலாம். 2S is equal to A ப்ளஸ் B ப்ளஸ் C. ஓகேயா? ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஆக்சுவல் ட்ரையாங்கிளோடது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? இன்க்ரீஸ் த டபுள் டைம்ஸ். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம்? நம்ம 2 மடங்கு அதிகரிக்கிறோம் எல்லா பக்கங்கள்லேயும். அப்போது நமக்கு சேம் இப்போ ஒரு புதிய பரப்பளவு நமக்கு கிடைக்குமா? 2 மடங்கு இன்க்ரீஸ் பண்ணும் பொழுது அப்போ இதுக்கான ஃபார்முலா சேஞ்ச் ஆகுமா? அப்போது இந்த இடத்துல எஸ்ஸை S1 எடுத்துக்கோங்க. S1 மைனஸ் இப்போது எல்லா பக்கங்களையும் 2 மடங்கு அதிகரிக்கிறோம். அப்போ என்ன பண்ணணும்? ஏன்னு போடக்கூடாது, 2Aன்னு போடணும். அதே மாதிரி S1 மைனஸ் 2Bன்னு போடணும். நெக்ஸ்ட் S1 மைனஸ் 2Cன்னு போடணும். ஏன்னா எல்லா பக்கங்கள்லையும் 2 மடங்கு அதிகரிக்குது. ஸோ இப்போ இதில் நம்ம S1 ஃபைண்ட் அவுட் பண்ண ஃபார்முலா என்னவாக இருக்கும்? 2A ப்ளஸ் 2B ப்ளஸ் 2C டிவைடட் பை 2ன்னு இருக்கும். அப்போது S1ஓட வேல்யூ என்ன?
a plus b plus c divided by 2. 2 into 2 கேன்சல் பண்ணிட்டோம்னா நமக்கு s1 ஓட வேல்யூ என்னவாக இருக்கும், a plus b plus c அப்படின்னு இருக்கும். சரிங்களா? இப்போது ஆல்ரெடி s1 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ a plus b plus c அப்படிங்கிறது நமக்கு என்னவாக இருக்குது, 2s அப்படின்னு இருக்கா நமக்கு. அப்போ என்ன பண்ணலாம், இந்த a plus b plus cக்கு பதிலாக s1 is equal to 2s அப்படின்னு சொல்லி நாம் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகேயா? சரி, ஓகே. இப்போது இந்த புதிய பரப்பளவுக்கான ஏரியாவை பாருங்கள். a1 is equal to நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ரூட் ஆஃப் s1க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், 2s அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகேயா? இங்கெல்லாம் s1 இருக்கும், அங்கெல்லாம் 2s சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ இப்போது 2s minus 2a into 2s minus 2b into 2s minus 2c. சரியா? ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், a1 is equal to root of 2s வச்சுக்கோங்க. ஸோ இங்கே எல்லாத்துலேயுமே காமனாக 2 இருக்கா, அப்போது 2வை காமனாக எடுத்துகிட்டு s minus a into s minus b into s minus c. அப்போது பாருங்கள், ரூட்டுக்குள்ளே மொத்தம் எத்தனை 2 இருக்குது, 1 2 3 4 10 இருக்குது. ஓகேங்களா? அப்போது இது தனியாக எடுங்க, ரூட் 2 இன்ட்டு ரூட் 2 இன்ட்டு ரூட் 2 இன்ட்டு ரூட் 2 இன்ட்டு காமனாக வந்து பார்த்திங்கன்னா s இன்ட்டு s மைனஸ் a இன்ட்டு s மைனஸ் b இன்ட்டு s மைனஸ் c வச்சுக்கலாமா? இப்போது ரூட் 2வும் 2வா, இந்த ரூட் 2வும் 2வா, அப்போது 2 இன்ட்டு 2 இன்ட்டு s இன்ட்டு s மைனஸ் a s மைனஸ் b s மைனஸ் c. ஓகேயா? அப்போது 4 s இன்ட்டு s மைனஸ் a s மைனஸ் b s மைனஸ் c அப்படின்னு இருக்கா? அப்போ என்ன அர்த்தம், இந்த s இன்ட்டு s மைனஸ் a s மைனஸ் b s மைனஸ் c அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி ஃபார்முலா ஏன்னு எழுதியிருக்கோமா. அப்போ என்ன எழுதலாம், a1 is equal to 4a அப்படின்னு எழுதலாமா. ஏன்னா இதுக்கு பதிலாக நாம் ஆல்ரெடி a அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அப்போது நம்ம இந்த வேல்யூவை இங்கே எழுதலாம். ஓகேயா? ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், ஸோ இன்க்ரீஸ் த ட்ரையாங்கிளுடைய வேல்யூ பார்ப்போம். எப்படி பார்ப்போம், a1 மைனஸ் a, அதாவது புதிய ஏரியா மைனஸ் பழைய ஏரியான்னு பார்க்குறப்போ a1ஓட வேல்யூ என்ன, இப்போ தான் 4aன்னு எழுதணும். ஸோ மைனஸ் a, அப்போ என்ன ஆகுது, 3a அப்படின்னு கிடைக்குது. இப்போ 3a பர்சன்டேஜ் தான் கேட்குறான், எத்தனை மடங்கு அதிகரிச்சிருக்கும் அப்படின்னு கேட்குறான். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நியூ ஏரியா இன்ட்டு ஓல்டு ஏரியா இன்ட்டு 100 அப்படின்னு போட்டிங்கன்னா பர்சன்டேஜ் கிடைக்கும். ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 300% வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முக்கோணத்துடைய பரப்பளவு அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா சி. கொஞ்சம் கவனமாக இந்த சம்மை மட்டும் போடுங்க. சரியா? ஓகே, ஃபைன். ஓகே, தென் கொஷின் நம்பர் 199 199. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்கான், ஒரு வட்டத்தின் ஆரம் 25% அதிகரிக்கப்பட்டால் பரப்பளவு அதிகரிக்கும் சதவீதம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். சரியா? அப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏரியா எவ்வளோ, πr² அப்படிங்கிறது ஃபார்முலா. சரிங்களா? அப்போது நமக்கு என்ன ஆகுது, ரேடியஸில் நமக்கு பர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ணலாம். அப்போ ஆர் நியூ அப்படின்னு பார்த்திங்கன்னா 25% ஆஃப் ரேடியஸை இன்க்ரீஸ் பண்ணுறான்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ என்ன ஆகுது, ஆக்சுவல் ரேடியஸ்லேருந்து 25% ஆஃப் ரேடியஸை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறான். அப்படின்னா ஆர் ப்ளஸ் 0.25 ஆர் அப்படிங்கிறப்ப நமக்கு 1.25 ஆர் அப்படிங்கிறது தான் அந்த புதிய ரேடியஸ் அப்படிங்கிறது. அப்போது ஏரியாவும் சேஞ்ச் ஆகுமா, அப்போ நியூ ஏரியா அப்படிங்கிறப்ப நமக்கு என்ன வரும், பை 1.25 ஆர் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வரும். சரிங்களா? அப்போது பை 1.5625 ஆர் ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். சரியா? 1.5625 ஆர் ஸ்கொயர்னு நமக்கு கிடைக்கும். சரியா? ஸோ அப்போது நம்ம இது சிம்பிளாக எப்படி எழுதலாம், 1.5625 πr² அப்படின்னு எழுதலாமா? ஓகே, அப்போது
இன்க்ரீஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். அப்போ இன்க்ரீஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறப்போ ஆக்சுவல் ஏரியாவில் இருந்து இப்போ இருக்க ஏரியாவை மைனஸ் பண்ணுவோம் நம்ம. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 1.5625 πr ஸ்கொயர் மைனஸ் πr ஸ்கொயர்னு எழுதலாமா. அப்போ உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வேல்யூ எவ்வளோ கிடைக்கும், 0.5625 πr ஸ்கொயர் வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு ஆக்சுவல் ஏரியாவிலேருந்து கொஞ்சம் ரைஸ் ஆகிருக்கு. இப்போ இதுக்கு சதவீதத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இன்க்ரீஸிங் பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கலாம், இன்க்ரீஸ் வேல்யூ பை ஒரிஜினல் வேல்யூ இன்ட்டு 100 அப்படின்னு போட்டிங்கன்னா 0.5625 πr ஸ்கொயர் டிவைடட் பை ஒரிஜினல் வேல்யூ πr ஸ்கொயர் இன்ட்டு 100. அப்போ இதையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வேல்யூ 56.25% அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வட்டத்தோட ஆரம் வந்து அதிகரிச்சிருக்கும். சரியா? ஓகே, லாஸ்ட்டாக கொஷின் நம்பர் 200. ஓகே, ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ ஒரு செவ்வகத்தோட நீளம் 50% வந்து குறையுது, அகலம் வந்து 80% அதிகரிக்குது. அப்படிங்கிறப்போ அந்த பரப்பளவில் என்ன சேஞ்சஸ் நடக்கும்னு கேட்குறாங்க. ஓகேயா? அதாவது இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா, அப்படி ஏரியாவில் இன்க்ரீஸோ டிக்ரீஸோ ஆச்சுன்னா அது எத்தனை பர்சன்டேஜ் ஆகும்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு சிம்பிளாக ஒரு ஃபார்முலா இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ்ஒய் பை 100. ஓகேயா? ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். என்ன கேட்குறாங்க, 50% வந்து ரெடியூஸ் ஆகுது, 80% இன்க்ரீஸ் ஆகுது. அப்படிங்கிறப்போ உங்களுக்கு என்ன நடக்கும்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம், இங்கே நமக்கு +30 வரும், தென் -4000 டிவைடட் பை 100ன்னு வரும். ஓகேயா? ஸோ நமக்கு இங்கே ஃபைனல் என்ன வரும், 30 - 40ன்னு வரும். அப்போது -10. அப்போ இது என்ன அர்த்தம், -10 கிடச்சதுன்னா -10% வந்து பார்த்திங்கன்னா ஏரியா டிக்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு அர்த்தம். சரிங்களா? ஸோ அப்போது உங்களுக்கு ஆப்ஷன் ஏ -10% டிக்ரீஸ் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ இதான் உங்களுக்கான ஆப்டியன் ரீசனிங்கான சொல்யூஷன். ஸோ மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, இப்போ நம்ம போட்டிருக்க சொல்யூஷனை பார்த்துட்டு நீங்கள் ஃபர்தராக மறுபடியும் இதை ஒன் டைம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் ரொம்ப பேசிக்ஸாக நமக்கு இந்த குரூப் 4 குரூப் 2ல் சம்டைம்ஸ் கேட்டுகிட்டே இருக்கக்கூடிய முக்கியமான கொஷின்ஸ். சரிங்களா? ஸோ இந்த லாஸ்ட் 3 கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ரொம்பவே முக்கியமான கொஷின்ஸு. நமக்கு இந்த ஏரியா அண்ட் வால்யூம்ஸில் அடிக்கடி கேட்டுட்டு இருக்கக்கூடிய ரெகுலர் மாடல்ஸ். சரிங்களா? சரி, ஓகே. ஸோ நல்லபடியாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் டெஸ்ட் நல்லபடியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.